ஆனா நான் உன்னை எதிரியா நினைச்சு உனக்கு ரொம்ப கெடுதல் பண்றேன்டா. ஆனா ஒரு நாள் கூட நீ எனக்கு துரோகம் பண்ணதில்ல. நான் நம்பினவங்க எல்லாம் என் முதுகுல குத்திட்டாங்க. ஆனா நீ என்னைக்குமே எனக்கு துணையாவும் ஆறுதலாவும் தான் இருந்த. இப்ப கூட நான் செஞ்ச தப்பெல்லாம் பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்கிட்டு உன் கூட பிறந்ததுக்கு உண்மையாவே நான் பெருமைப்படுறேன்டா. இனிமே உனக்கு ஒரு நல்ல அண்ணனா கண்டிப்பா இருப்பேன்டா. சக்தி, நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல நிறைய மாற்றமே வந்துச்சு. அதெல்லாம் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் மேல கோவப்பட்டேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தேன். என் அம்மாக்குள்ள இருக்கிற நிறைய திறமையை வெளியே கொண்டு வந்து அப்பாக்கு அம்மாவோட வேல்யூவை புரிய வச்சு ஏழுக்குள்ள இருந்த திறமையை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்த. இப்படி வீட்டுல நிறைய மாற்றங்கள் பண்ண. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லமா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேமா. நாங்க இங்கே இருந்து அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் மட்டும் அந்த வீட்டுல எப்படிமா தனியா இருக்கிறது? இவன் மட்டும் நம்மள நம்பாத மாதிரியே இருக்கான். ரொம்ப நடிக்காத தென்னரசு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இந்த தென்னரசு உன் காசாவி. ரொம்ப நன்றி சார். தென்னரசு, ஆ. உங்க வீட்ல உள்ளவங்க வேணா உன் நடிப்பை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என்னடா எல்லாரையும் நம்ப வச்சுட்டோம், இவனை மட்டும் நம்ப வைக்க முடியலன்னு யோசிக்கிறியா? ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு ரத்த சம்பந்தப்பட்டவங்க, அதனால அவங்க ஈஸியா நீ திருந்திட்டு தான் நம்புறாங்க. ஆனா நீ எப்பவும் திருந்த மாட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். தென்னரசு, சாகணுன்ற நோக்கத்தோட நீ எல்லாரையும் ஏமாத்தணுன்ற நோக்கத்தோட தான் ஒரு பாட்டில் தண்ணியில ஒரு சாக கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் அப்படி பண்ணி